பிரின்சஸ் கட், போட் நெக், பேக் பட்டன், பிரின்சஸ் கட், பேக் பட்டன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். இப்பொழுது லைனிங் பீஸ் கரைப்பகுதியும் ஒன்றாக வைத்து நேராக அயன் செய்யப்படுகிறது. அயனிங் அவசியம் நேர்களே, மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், அயனிங் அவசியம். இப்பொழுது அயனிங் செய்த பீஸ், லைனிங் பீஸ் மேலேயும் கீழே ப்ளவுஸ் தைக்க வேண்டிய பீஸ் கீழேயும் இருக்கிறது. இப்பொழுது லைனிங் ப்ளவுஸ் மெயின் பீஸ் கரைப்பகுதி கீழ்ப்பக்கமாகவும் மெயின் பகுதி நேராகவும் வைக்கப்பட்டு குறுக்கு வசமாக தேய்க்கப்படுகிறது. இதற்கு பெயர் குறுக்கு வசம் என்று சொல்வார்கள். கரைப்பகுதி கீழே, இன்னொரு கரைப்பகுதி மேலே, இதற்கு குறுக்கு வசம் என்று சொல்வார்கள். இப்பொழுது போட் நெக் பின்பக்கம் பேட்டர்னை உங்களுக்கு கொடுக்கும் பேட்டர்ன் அனைத்தும் வெள்ளை பேப்பரில் தான் வரும். உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கலராக பேட்டர்ன் அட்டையை வைத்து உபயோகிக்கிறோம். நேரிலே தாங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இவைகள் அனைத்தும் கலர் பேப்பரில் வராது, வெள்ளை பேப்பரில் மட்டுமே வரும். தாங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இப்படி வைக்கிறோம். இப்பொழுது பின்பக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. மடிப்பு பக்கத்தில் பின்பக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது போட் நெக் ப்ளவுஸு பேக் பட்டன் ப்ளவுஸ். பேக் பட்டன் என்பதால் மடிப்பு பகுதியில் முன்பக்கம் வைக்கிறோம். பேக் பட்டன் என்பதால் மடிப்பு பகுதியில் முன்பக்கமும், மடிப்பு இல்லாத பகுதியில் பின்பக்கமும் வைக்கப்படுகிறது. நன்றாக கவனியுங்கள். மடிப்பு பகுதி எப்பொழுதுமே அனைத்து ப்ளவுஸ்களுக்கும் வைப்போம் பின்பக்கமாக. இது பேக் பட்டன் என்பதால் மடிப்பு இல்லாத பிசுறு பகுதி பின்பக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. கீழே மடிப்பதற்காக அரைஞ்சு விடப்பட்டிருக்கிறது. பக்கவாட்டில் இப்பொழுது மார்க் செய்யப்படுகிறது பேக் டாட். பின்கழுத்து பின்பக்கம், பின்கழுத்து, பேக் பட்டன் ப்ளவுஸ், போட் நெக், சைடு மார்க். உங்கள் பேப்பரில் வரும் 1.5 இன்ச்சில் ஸ்டிச்சிங் பண்ணுவதற்காக அந்த மார்க் இப்பொழுது செய்யப்படுகிறது. பின் கழுத்து பக்கம் ஓப்பன் ஆகி இருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பின் கழுத்து பக்கம் ஓப்பன் பேக் பட்டன் ப்ளவுஸுக்காக. முன் கழுத்து பக்கம் ஓப்பன் இல்லாமல் வரும். ஷோல்டர் ஃபினிஷிங் அளவு மார்க் செய்யப்படுகிறது. ஹார்ம் ஹோல் பகுதி, பாயிண்ட் சென்டர் மையப்பகுதி மார்க் செய்யப்படுகிறது. முன்பக்கத்தில் போய் இணைகிறது. முன்பக்கம் மடிப்பு பகுதி பேக் பட்டன் ப்ளவுஸ் முன்பக்கம் ஜாயிண்ட் இல்லாமல் வரும். கழுத்து பகுதி, முன் கழுத்து பகுதி, பேட்டர்ன் நம்பர் 5, போட் நெக், பேக் பட்டன், வித்தவுட் பட்டி ப்ளவுஸ். ஃபங்க்ஷனுக்கு அணியக்கூடியது. இப்போ பள்ளி கல்லூரி மாணவிகள், அலுவலகம் செல்லும் பெண்கள், பெரிய இடத்தில் பணிபுரியும் பெண்கள், செக்ரட்டரியாக பணிபுரிபவர்கள், டாக்டர்கள், வக்கீல்கள் அனைவரும் அணிந்து அழகாக தோன்றுவதற்கான ப்ளவுஸ் பிரின்சஸ் கட், போட் நெக், வித்தவுட் பெல்ட். இணைக்கும் பகுதி மார்க் அவசியம் செய்யப்பட வேண்டும். மறந்து விடாதீர்கள் நேயர்களே. முன்பக்கம் இணைக்கும் பகுதி மார்க் செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது பக்கவாட்டில் சைடு பகுதி மார்க் செய்யப்படுகிறது. மார்க் செய்யும் போதே இணைப்பு பகுதியில் நாட்ச் மார்க் செய்யப்பட வேண்டும். இணைப்பு பகுதியில் நாட்ச் மார்க் செய்யப்பட வேண்டும். இப்பொழுது கைப்பகுதி
இப்பொழுது பின்பக்கம், முன்பக்கம், பக்கவாட்டில் வரும் சைடு பகுதி அனைத்தும் மார்க் செய்யப்பட்டு விட்டது. பேக் பட்டன் ப்ளவுஸுக்கு பேக் ஓப்பன் வேண்டும், ஃப்ரண்ட் ஓப்பன் தேவையில்லை. முன்பக்கம் மடிப்பு பக்கம், பின்பக்கம் ஓப்பன் பக்கம். கிளிப்பு பொருத்தப்பட்ட பிறகுதான் வெட்டப்பட வேண்டும், எந்த ப்ளவுஸாக இருந்தாலும். இதற்கு பெயர் போட் நெக், ஷோல்டர் ஃபினிஷிங். போட் நெக், பேக் பட்டன், வித்தவுட் பெல்ட், பிரின்சஸ் கட், நாச், மையப்பகுதி, முன்பக்கம் பின்பக்கம் இணைப்பதற்கான மையப்பகுதி நாச் டெய்லர்கள் இணைத்துக் கொள்வார்கள். பின்பக்கம் ஹாம்கோல் பகுதி, பின்பக்கம் ஹாம்கோல் பகுதி வெட்டப்படுகிறது. போட் நெக், பேக் பட்டன், பின்பக்கம் சைடு பகுதி வெட்டப்படுகிறது. சைடு பகுதி ஆம்கோல் பகுதி, கைபாகம் இணைக்கும் பகுதி நாச் செய்யப்படுகிறது. கைபாகம் இணைக்கும் பகுதி நாச் செய்யப்படுகிறது. பேக் பக்கம் பின்பக்கம் ஊக்கு வைக்கும் பகுதி கட்டிங் செய்யப்படுகிறது. பின்பக்கம் ஊக்கு வைக்கும் பகுதி கட்டிங் செய்யப்படுகிறது. பின்பக்கம் கழுத்து பகுதி கட்டிங் செய்யப்படுகிறது. பின்பக்கம் கழுத்து பகுதி கட்டிங் செய்யப்படுகிறது. கிளிப்பை அவசியம் பொருத்திக் கொள்ள வேண்டும். நேரிலே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கிளிப்பை அவசியம் பொருத்திக் கொள்ள வேண்டும் துணியை கட்டிங் செய்யும் பொழுது. அப்பொழுதுதான் துணி நகராமல் இருக்கும். இந்த பகுதி கைப்பகுதி நாச் இணைப்பதற்காக. இப்பொழுது பேக்கனை வைத்து ஒரு முறை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த கைப்பகுதி இணைப்பதற்காக, இந்த கைப்பகுதி இணைப்பதற்காக அந்த நாச் செய்யப்படுகிறது. இந்த நாச் கைப்பக்கமும் பாடி ஆம்கோலும் இணையும் பகுதி. அப்படி இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நாச் அவசியம் செய்யப்பட வேண்டும். 3/4 ஸ்லீவ். இப்பொழுது முன்பக்கம் கட்டிங் செய்யப்படுகிறது. முன்பக்கம் மொத்தம் 2 பீஸ்கள் வரும். பக்கவாட்டு பீஸ் ஒன்றும் மெயின் பீஸ் ஒன்றும். மெயின் பீஸு மையப்பகுதி ஓப்பன் செய்யாமல் இருக்கும். பேக் பட்டன் ப்ளவுஸ் என்பதற்காக முன்பகுதி ஓப்பன் செய்யாமல் இருக்கும். மடிப்பு பகுதியில் வெட்டியிருக்கிறோம். சைடு பகுதி, இப்பொழுது சைடு பகுதி கட்டிங் செய்கிறோம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு முன்பக்கம் 2 பகுதிகள் வரும். பிரின்சஸ் கட் வித்தவுட் பெல்ட் ப்ளவுஸ். இது முன்பக்கம் சைடு பகுதி, பக்கவாட்டில் வரும் பகுதி. இப்பொழுது முன்பக்கம் நாச் ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த நாச்சும் முன்பக்க நாச்சும் சைடு பக்க நாச்சும் இணைக்கப்பட வேண்டும். அதற்காக அந்த நாச் டெய்லர்களுக்கு தெரிவதற்காக. இப்பொழுது கட்டிங் செய்யப்பட்ட பிறகு இப்பொழுது கை 3/4 ஸ்லீவ் பேட்டர்ன் வெட்டப்படுகிறது. 3/4 ஸ்லீவ் பேட்டர்ன் வெட்டப்படுகிறது. பேட்டர்னை வைத்து பார்டர் கீழே தெரியுமாறு வைத்து 1/2 இன்ச்சு மட்டுமே கீழ்ப்பக்கம் வருமாறு நகர்த்தி கொள்ள வேண்டும். 1/2 இன்ச்சு மட்டுமே வர வேண்டும். பின்பக்கம் ஜாயிண்ட் வரலாம், முன்பக்கம் ஜாயிண்ட் வரக்கூடாது என்பதற்காக பேட்டர்னை மாற்றி வைக்கிறார்கள். இப்பொழுது கைப்பகுதி மார்க் செய்யப்படுகிறது. பின்பக்கம் மார்க் செய்யப்படுகிறது.
கீழே பார்டர் ப்ளவுஸ் துணி, மேலே லைனிங் துணி, முன்பக்கம் கை மார்க் செய்யப்படுகிறது. முன்பக்கம் 2 நாட்சுகள் வரும். கவர் தட்டுக்கு பகுதி முன்பக்கம் தெரிவதற்காக ஒரு நாச்சொன்றை செய்து கொள்ளுங்கள். முன்பக்கம் பின்பக்கம் அடையாளம் தெரிவதற்காக. இப்பொழுது சைடு பகுதி மார்க் செய்யப்படுகிறது. கீழே 1/2 இன்ச் வைத்து மார்க் செய்து கொள்ளுங்கள். மடிப்பதற்கு 1/2 இன்ச் இருந்தால் போதும். கிளிப்பை பொருத்திக் கொள்ளுங்கள். கிளிப்பை பொருத்தி பொறுமையாக வெட்டுங்கள். 3/4 ஸ்லீவ் என்று பெயர்வதற்கு கை உயரம் குறைந்தபட்சம் 9, 10, 11 இன்ச் வரை வரும். பார்டர் வருகின்ற ப்ளவுஸ்கள் அனைத்திற்கும், லைனிங் ப்ளவுஸ்கள் அனைத்திற்கும் கீழே மடிப்பு பகுதி 1/2 இன்ச் விட்டு வைத்தால் போதும். நீங்கள் டிராயிங் தேர்வு செய்யும் பொழுதே லைனிங் ப்ளவுஸ் என்றால் தானாகவே 1/2 இன்ச் வைத்து தான் வரும். இப்பொழுது 1/2 இன்ச் மட்டுமே மடிப்பதற்காக விடுகிறோம். கைப்பகுதி கட்டிங் செய்கிறோம். கிளிப்பு பொருத்தப்பட்டிருக்கிறது, கவனியுங்கள். அப்பொழுதுதான் சிரமம் இல்லாமல் கட்டிங் செய்ய முடியும். நாட்ச் மட்டும் நீங்கள் செய்துவிட்டால் டெய்லர்கள் எந்த டென்ஷனும் இல்லாமல் அளவுகள் மாறாமல் சிறப்பாக தைத்து விடுவார்கள். ஆகவே நாட்ச் செய்வதை மறந்துவிட வேண்டாம். கைப்பகுதிக்கு கீழே 2, மேலே 2, பக்கவாட்டில் 2, மத்திய பகுதியில் 1 என்று நாட்சுகள் வரும். தவறாமல் நாட்சுகளை செய்யவும். மீத துணியை கசங்கள் இல்லாமல் மடித்து பின்பக்கம், முன்பக்கம், கைப்பக்கம் அனைத்தையும் தவறாமல் மடித்து வைத்து மேலே பேட்டர்ன் நம்பர் 5 என்று எழுதி ஜிப் கவருக்குள்ளே போட வேண்டும். ஜிப் கவருக்குள்ளே போட்ட பிறகு ஜிப் கவரை திறக்காமலேயே நம்பர் தெரியுமாறு வைக்க வேண்டும். ஜிப் கவருக்குள்ளேயே வைத்து கசங்காமல் வைக்க வேண்டும். பாடிக்காலர் துணியாக இருந்தாலும் சரி, ரெடிமேட் ப்ளவுஸ் பீஸ்களாக இருந்தாலும் சரி, சாம்பிள் பீஸ்களாக இருந்தாலும் சரி, இதுபோன்று அழகாகவும் துல்லியமாகவும் கட்டிங் செய்து அழகாக ஜிப் கவரில் போட வேண்டும்.